ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கிளோட சைடு இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்னமோ அவங்க வெறும் பெயிண்டிங் மட்டும் வாங்க அந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவள் பெயிண்டிங்கை சூஸ் பண்ணப்போ அவள் ஹேண்ட்பேக்கில் நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்து அங்கிள் என்ன பண்ணுவார்னா, அந்த ஜென்ரல் மேனேஜருக்கு கால் பண்ணி உடனே அந்த வாய்ஸ் எதனாவது அவள் வீட்டில் இருக்கா, ஆடியோஸ் ஏதாவது இருக்கான்னு போய் செக் பண்ணேன், அது இருந்தால் அதை வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் வந்து அவங்க வீட்டில் போய் செக் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் கரெக்டாக அப்போ தான் வீட்டுக்கு போவாங்க. ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிட்டு போவார். உள்ளே போயிட்டு போனோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக தான் இருக்கும். கரெக்டாக அவங்க வந்து என்னென்னா, முதல்ல போனோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பென்ட்ரைவை தான் வந்து கட் பண்ணுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் வந்து அவங்க அங்கே இருக்கிறது தெரிஞ்சிடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு அங்கே வந்து வேகமாக வெளியே போவாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த பென்ட்ரைவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்பான். கொடுக்க முடியாது போடா அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு பூந்தொட்டியை எடுத்து அவன் மண்டை மேலேயே அடிச்சுட்டு அங்கே வந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணுவாங்க. வெளியே வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுவார். ஆனால் அவன் எடுக்க மாட்டாங்க ஹீரோ. ஸோ இவங்க போலீஸ்க்கு தான் கால் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு ஆல்மோஸ்ட் அவங்களை கொல்ற நிலைமைக்கு போயிடுவாங்க, கழுத்தை நெரிச்சு அந்த ஜென்ரல் மேனேஜர். அப்போது கரெக்டாக ஹீரோ வந்து அவனை அடித்து காப்பாற்றிடுவாங்க. ஆனால் திருப்பி அந்த ஜென்ரல் மேனேஜர்னா ஹீரோட வீக் பாயிண்ட் அந்த கால்லேயே அடிச்சிடுவான், முட்டிலேயே நல்லா அடிப்பான். ஆனால் திருப்பி ஹீரோ அவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறாங்க, எங்கே என்னை அட்மிட் பண்ணவங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க பக்கத்து ரூமில் அட்மிட் ஆயிருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவன் பக்கத்து ரூமில் அட்மிட் ஆயிருக்கானா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எழுந்து போய் பார்க்குறாங்க. ஹீரோ மயக்கத்தில் இருக்காரு. ஆனால் அவங்க கால் மட்டும் வந்து பாதிக்கு மேலே இல்லாத மாதிரியே தெரிஞ்சதா. கரெக்டாக அவங்க வந்து அங்கேயுமே மயக்கத்தில் இருந்தப்பவும் கொஞ்சம் லைட்டாக கான்ஷியஸ் இருந்தது. ஸோ ஹீரோ வந்து நொண்டி நொண்டி நடந்தது அதெல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் கரெக்டாக அந்த கால் எப்படி என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த பெட்ஷீட் இழுக்க போவாங்க. ஆனால் ஹீரோ அந்த டைமில் ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்துருவாங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கப்பவே ஹீரோட அசிஸ்டன்ட் வராங்க. நீங்கள் போங்க மேம், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா நானே கூட இருந்து பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து பார்த்துக்கிறேன்ற பேரில் நல்லா தூங்கிடுவாங்க. ஹீரோ முழிச்சிட்டு இருப்பாரு. அப்புறமா ஹீரோ அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி அந்த ஜென்ரல் மேனேஜரை பிடிச்சான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை, பட் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியும் அவன் இங்கே வந்து தான் ஆகணும், அதனால் நான் ஹாஸ்பிட்டலில் தான் அவனுக்காக வந்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, பார்த்து பத்திரமா அவனை வந்து பிடிச்சிரு எப்படியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொன்ன மாதிரியே அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க. அவனுக்கு வந்து காசு தரதா அந்த அங்கிள் சொல்லியிருப்பாரு. இந்த வேலையை முடிச்சா உங்கள் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்கு நான் காசு தரேன்னு அங்கிள் சொல்லியிருப்பாரு. இப்போ போய் கேட்டதுக்கு எப்படி தர முடியும், நீ ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்யலை, இது நான் உனக்கு கொடுத்த கடைசி சான்ஸ், இதையும் நீ மிஸ் பண்ணிட்ட, உனக்கு அமௌண்ட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒழுங்கு மரியாதைங்கிறது வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு அவர் அங்கேருந்து போவார். ஒரு பக்கம் அந்த ஜென்ரல் மேனேஜர் காரில் போயிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் அந்த சூச்சு இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பாருக்கு போயிட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப மன கஷ்டத்தில் டிப்ரெஷன் தான் ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மியூசிக்கு ப்ளஸ் அந்த ஜென்ரல் மேனேஜர் காரில் போகிறது, அதே மாதிரி அவன் காரில் போகும்போது அந்த அங்கிள் பேசுனது எல்லாத்தையும் நினச்சிட்டே போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அவன் கோரிலேட் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு சீனாக போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த சீன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அந்த ஜென்ரல் மேனேஜர் அந்த அங்கிள் பேசுனது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கிறப்பவே அவனுக்கு ஓரளவு கெஸ் பண்ணிடுறான். லாஸ்ட் சான்ஸு அந்த மாதிரிலாம் அவன் பேசுனச்சு நம்மளை கொலை பண்ணிடுவானோன்னு கெஸ் பண்ணுறான். அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இவன் வந்து என்னன்னா காரை ஆக்சிடென்ட் ஆகாமல் திருப்பலான்றப்போ பிரிட்ஜில் இருந்து உடச்சிட்டு போய் கீழே தண்ணியில் விழுந்துடும் காரு. பட் நெக்ஸ்ட் டே அந்த கார் இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எடுத்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நியூஸில் வந்துட்டு இருக்கும். ஆனால் இது எல்லாத்தோட சேர்த்து அந்த டிரைவரை கண்டுபிடிக்க முடியல. எப்படியும் அந்த டிரைவர் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். பட் யார் அந்த டிரைவர், அவர் எங்கே, அதை கண்டுபிடிக்கவே முடியல, பாடியும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிளுக்கு உடனே டவுட் வந்துடும், யார் அவனை காப்பாற்றிருப்பாங்க அப்படின்னு. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து அந்த பப்பில் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்கும் ஹீரோ அமௌண்ட் கொடுத்துருவாரு. உதவி பண்ணுங்கிற எண்ணத்தில் மட்டும் பண்ணலை, அதே மாதிரி திருப்பி எனக்கு நீ உதவி பண்ணணும், எங்கள் அங்கிள் கூட நீ இவ்வளோ வருஷம் இருந்திருக்க, கண்டிப்பாக எனக்கு தெரியாத சீக்கிரட்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், அதை சொல்லுன்னு கேட்குறப்ப தான் ஒன்று சொல்கிறான். ஹீரோட அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்போ ஸ்பைடர்னு ஒருத்தர் இருந்திருக்கான். ஸோ அவனை வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அங்கிள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. பட் அவன் நேம் என்னன்னு எனக்கு தெரியல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் நான் பார்த்ததில்ல. இப்போ அவங்களும் அவனை தான் தேடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ அவனை கண்டுபிடிச்சா அவங்க அப்பா எப்படி இறந்தாங்க, அந்த கான்ட்ராக்ட் எப்படி மாறுச்சு, அது எல்லாமே ஹீரோ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாருன்றதுனால இப்போ முதல்ல அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ டிசைட் பண்ணுவார். சரி ஓகே, இவனை இங்கே வச்சிருக்காதீங்க, இது ரொம்ப சேஃப் கிடையாது, நீங்கள் இவனை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போவார். பார்த்தா அவருடைய அங்கிள் அங்கே தான் வந்து பார்ல குடிச்சிட்டு இருப்பாரு. நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேக்குறப்போ
எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு, அதான் குடிக்க வந்தேன். ஆனால் உனக்கு தான் இப்போ லவர் இருக்கால, நீ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இந்தா இது உன் லவரோட பிரேஸ்லெட்டான்னு கொஞ்சம் பாரு, மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பிரேஸ்லெட்டை இவர் கொடுக்குறாரு. அப்பவே லைட்டாக ஹீரோக்கு டவுட் வருது. எனக்கும் டவுட் வந்துச்சு, ஒரு வேளை கடத்திருப்பானோ அப்படின்னு. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நானும் உன்னை தொலைச்சிட்டேன் நேற்று, உன்னால் முடிஞ்சா கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்கிளுக்கு பின்னாடி பார்த்தா அந்த ஜெனரல் மேனேஜரை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆனா அங்கிளை பார்த்தோன்னே அவங்க அப்படியே ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஹீரோ ஒரு செகண்ட் அங்கே ஐ மூவ்மெண்ட் மாறுறத பார்த்தோன்னே அங்கிள் உடனே நான் இந்த பாருக்கு புதுசு, எனக்கு இந்த பாரை சுற்றி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்து ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதில் ஒரு ரூமில் எல்லா ரூமும் காலியாக தான் இருக்கும். ஒரு ரூமில் மட்டும் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அந்த பப்பு சிங்கரு, அவன் படுத்துட்டு இருப்பான் ட்ரெஸ் இல்லாமல். யாரா அது இந்த மாதிரி நேரத்துலாம் கதவை திறந்துட்டு அப்படின்னு பார்த்தா அவரோட அங்கிள். கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லாமல் அவங்களுடைய ப்ரைவசி டைமில் போயிட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. என் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கேன்னு அவன் சொல்லுவான். எங்க உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுன்னு கேட்பாரு. கொஞ்சம் கூட அவஸ்தையே இல்லாமல். இல்லை இந்த மாதிரி நேரத்தில் எப்படிங்க, அவன் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான், நான் இன்னொரு நாள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய முடியை தடவிட்டே இருப்பான். நல்லா நீளமான முடி இருக்கும். சரி நீளமான முடி இருக்கு, இது பொண்ணாதான் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் போயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அது நீளமான முடி வச்சிருக்கிற பொண்ணு கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கு அந்த மாதிரி நீளமான முடி இருக்கிற ஒரு விக்கை மாட்டி அங்கே படுக்க வச்சிருப்பாங்க. அந்த ஜெனரல் மேனேஜர் கட்டிலுக்கு கீழே படுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறமா தான் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினோட பிரேஸ்லெட்டை கூட வந்து அங்கிள் கொடுத்துருப்பாரு இல்லையா, அது கரெக்டாக வந்து ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம், இது என்ன இடம் அப்படின்னு மயக்கத்துலேருந்து இப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தா அது என்ன இடம்னே தெரில. அவங்க கையில் அந்த பிரேஸ்லெட்டை காணோம், சுற்றி இருக்கிற எதையுமே காணோம், ஃபோனை காணோம், எதுவுமே இல்லை. அப்புறமா பார்த்தா அந்த அங்கிளோட சைடு வரா. இந்தாப்பா சூப்பு குடி, கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சரி என்னோட பிரேஸ்லெட் பார்த்தீங்களான்னு கேட்டால் தெரியலங்கிறா. என்னோட ஃபோனை காணோம் பார்த்தீங்களான்னு கேட்டால் தெரியலங்கிறா. ஹீரோ எங்கப்பா அதையாவது சொல்லுங்கன்னு கேட்டால் அவன் மீட்டிங் போயிருக்கான், அவன் தான் உன்னை இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனான், ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உன்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு இங்கே விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என் ஃபோனை தான் காணோம், உங்கள் ஃபோனையாவது கொடுங்க நான் கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னதுக்கு அவன் தான் மீட்டிங்கில் இருக்கானே நீ கான்டாக்ட் பண்ண வேணாம். சரி எப்போ மீட்டிங் முடியும் கேட்டாலும் அது எனக்கு தெரியாது, அப்புறம் வேற என்ன தாண்டி உனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கும். எதை கேட்டாலும் தெரியலன்னுவா. சரி நான் ரெஸ்ட் ரூம் போகணும், குளிக்கணும், அது இதுன்னு சொல்லுவா. ரெஸ்ட் ரூம் சரி ஓகே கூட்டிகிட்டு போவா. ரெஸ்ட் ரூமை லாக் பண்ணான்னு பார்த்தா லாக் இருக்காது. என்னம்மா தேடிட்டு இருக்கேன்னு கேட்டால் எங்கே லாக்கே இல்லை. ஆமாம் இல்லை லாக் இல்லை, நான் வெளியே தான் இருக்கேன், உனக்கு எதனா வேணா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இப்போ இங்கே வந்து எப்படா தப்பிக்கலான்னு பார்த்தா சுற்றியும் பார்த்தா ஒரு வழியுமே இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைடு வந்து என்ன ரொம்ப நேரமாக ஆளாக காணோம் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருப்பா. ஆனால் சவுண்டே வராது பாத்ரூம்லேருந்து. உள்ளே போய் பார்த்தா ஹீரோயினே இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற விண்டோவை திறந்து கயிறை கட்டி கீழே இறங்கி போயிருப்பாங்க. உடனே அங்கே வந்து வெளியே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பா. அவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணி வெளியே போய் தேட சொல்லுவா. எல்லாரும் வெளியே போய் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா ஹீரோயின் அங்கே பாத்ரூமில் தான் ஒழிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அங்கே வெளியே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கும்போது அவள் தப்பிக்கிறது கஷ்டம். நல்லா பிளான் பண்ணி அங்கேருந்து எப்படியே தப்பிச்சு பக்கத்தில் இருக்க ஒரு நூடுல்ஸ் கடையில் போயிட்டு அவங்க ஃபோனை வாங்கி ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. ஒரு பிளேஸில் இருந்தேன், அங்கே வந்து தப்பிச்சு வந்துட்டேன், நான் கடத்தி வச்சிருந்த மாதிரி இருந்தது, இப்போ நான் இங்கே இருக்கேன், லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அங்கிள் அங்கே தான் இருப்பார். ஆனால் ஹீரோ எனக்கு தொலைச்சிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் தேடிட்டு இருந்தது எனக்கு கிடைச்சிருச்சு, இப்போ நான் அர்ஜென்ட்டாக போகணும், நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். கரெக்டாக ஒரு போனே அங்கிளுக்கு ஒரு கால் வரும், இந்த மாதிரி அவள் தப்புச்சிட்டா சாரி அப்படின்ட்டு. ஒரு இதை கூட ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா, என்னதான் நீங்களும் ஆளோ அடியாளுங்களோ அப்படின்ட்டு அவர் திட்டினே அந்த பிளேஸ்க்கு போயிடுவார். சரி இவ்வளோதான் தப்பி கொட்டிங்க, அந்த ஜெனரல் மேனேஜராக கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அந்த பாருக்கு பின்னாடி இருக்கிற நான் ஒரு சிசிடிவி கேமரா பார்த்தேன், ஆனால் அதுலேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாள். அவங்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணி பண்ணுறாங்க, பட் ஏதாவது ஒரு இடத்துல சிக்குவாங்க, பார்ப்போம் அப்படின்னு வர அங்கிள். இப்போ வந்து ஹீரோ எப்படியோ ஹீரோயினை பார்க்க வருவாங்க. நான் இங்கே தான் பார்க்கேன், முதல்ல நூடுல்ஸ்க்கு பே பண்ணு, ரொம்ப பசிக்குதுன்னு வாங்கி தின்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோயினோட கல்ல செருப்பு கூட இருக்காது, குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு சாரி நான் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனால் நான் வந்து இப்போ என்னோடய ப்ராமிஸை நான் காப்பாற்றலை, நான் சிக்கலில் மாட்டி விட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய வீட்டில் குளிக்க வச்சு சாப்பிட வச்சு
டீலாம் போட்டு கொடுப்பாங்க. இப்பதான் ஹீரோயின் வந்து டிஸ்கஷனுக்கே வராங்க. எதனால அவங்க என்ன அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருந்தது. நீ தான் என்னை கூட்டிட்டு போக சொன்ன, நீ தான் நாங்க இருக்க சொன்னேன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நீ தான் நாங்க கூட்டிட்டு போய் விட்டியான்னு கேட்பாங்க. நான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அங்கிள் அப்படின்றதே சொல்லுவாங்க. அந்த பிரேஸ்லெட் என்னோட அங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுப்பா. அப்ப இந்த பிரேஸ்லெட்டை வச்சு உன்னை மிரட்ட பார்த்திருக்காங்க போல, நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போனும் காணும்னு சொன்னோடனே ஹீரோ வந்து ஒரு புது போன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நீ இனிமே உங்க வீட்டுல இருக்காத, சேஃப் கிடையாது, ஹோட்டல்ல இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோட்டல்ல நான் உனக்கு ரூம் புக் பண்ணி தரேன், நீ அங்க இந்த போனை யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தயவு செய்து எது பண்றதா இருந்தாலும் பொறுமையா பார்த்து நிதானமா பண்ணு. எங்க அங்கிளை நீ அவ்வளவு ஈஸியா நினைக்காத, ரொம்ப ரொம்ப வில்லங்கமான ஆளு, அவர் வழியில யாராவது குறுக்க வந்தா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்காக நான் இப்போ ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கணும்னு சொல்றியா? என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு ஹீரோயின் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா நான் ஒன்றும் சும்மாலாம் இருக்க சொல்ல, பட் எதை பண்ணாலும் பொறுமையா பண்ணு. இப்போ நான் கூட தான் அந்த ஆஃபீஸ்ல இருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு ஏதாவது அங்கிளுக்கு தெரியுமா? ஆனா நான் அவர் முன்னாடி அப்படி இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் அவர் வந்து சரி ஓகே நான் முட்டாள் தான், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்புவாரு. நான் பண்ற எந்த வேலையும் அவரால் அஃபெக்ட் ஆகாது, என் வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டே இருப்பேன், அவருக்கு ஆப்போசிட்டா. அந்த மாதிரி நீயும் இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ இப்போ வந்து அந்த கம்பெனியில ஒரு சின்ன போஸ்ட்ல தானே இருக்க, உன்னால எப்படி வந்து அங்கிளை வந்து எதிர்க்க முடியும் அப்படின்லாம் ஹீரோயின் கேட்பாங்க. அப்பதான் அவர் வந்து என்னன்னா அவருடைய சீக்ரெட் ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த ரூம்ல பார்த்தா ஹீரோயின் எப்படி அவங்க வீட்டில் ஒரு போர்டில் வந்து அந்த ஃபோட்டோ அது இதெல்லாம் வந்து அங்கங்கே மாட்டி வச்சு வரைஞ்சி வச்சிருப்பாங்களே, அதே மாதிரியே ஹீரோவோட அந்த சீக்ரெட் ரூம்லேயும் இருக்கும். அதெல்லாம் பார்ப்பாங்க. ப்ளஸ் அந்த மவுண்டைன் கிளைம்பிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது அது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நான் ஒன்று கேட்கணும், உங்களுடைய கால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப தான் தூக்கி காட்டுவாங்க அவருக்கு வந்து மெஷின் கால் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவர் நிறைய அவுட்டோர் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, மவுண்டைன் கிளைம்பிங் இந்த மாதிரிலாம். அப்போ வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக வந்து பயோனிக் லெக் வச்சுருக்காங்க. நான் இன்னுமே இந்த மலை ஏற ட்ரை பண்ணுறப்பெல்லாம் கீழே விழுந்துடுறேன். பட் நான் எப்போ இதை முழுசாக ஏறி மேலே போயிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த பொண்ணை நான் பார்க்குறேனோ அப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்வார். எனக்கும் மலையேறத்துக்கு சொல்லி தெரியா அப்படின்னு கேட்குறப்போ, முதல்ல முடி ஈரமாக இருக்குது, வா காய வைப்போன்னு சொல்லி அவரே ஹேர் ட்ரையெல்லாம் வச்சு அவனுடைய முடியை வந்து காய வச்சுடுறாரு. இதை நானே பண்ணிவிடுறேன், நீ ஏன் பண்ணிவிடுற அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல நான் பண்ணுறேன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹீரோயின் வந்து அப்படியே செல்ஃபி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆள் வந்து எனக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி விடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துப்பாங்க. அந்த பிரேஸ்லெட்டை ஹீரோயினுக்கு போட்டு விடுவாங்க. அது வந்து ஹீரோயினுடைய 18th பர்த்டேக்கு அவங்க அப்பா கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கும் பேரண்ட்ஸ் இல்லை, எனக்கும் பேரண்ட்ஸ் இல்லை, ஸோ நம்ம தான் ஒருத்தர் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு எமோஷனலான மூமெண்ட் இல்லையா? அப்போ வந்து ஹீரோ கிஸ் பண்ணலான்னு வரப்போ ஹீரோயின் அப்படியே கேமரா ஆன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்க. நல்லா போயிட்டு இருக்க சிவபூஜையில் கடினோட இந்த மாதிரி டக்குன்னு காலிங் பில் அடிக்கும். யாருன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட். ஒரு செகண்ட் ஹீரோக்கு கோவம் வரும், இருந்தாலும் சரி ஓகே யாரும் இல்லைம்மா என்னுடைய அசிஸ்டன்ட் தான், நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுற அவர் சொல்றாரு, இந்த ஸ்பைடர் யாருன்னு எனக்கு தெரியல, பட் அவருடைய பேரை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஒய்ஃப் குழந்தையோட அவங்க இருந்த இடத்துல இருந்து வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, எங்கன்றது தான் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே எப்படியும் அங்கிளும் அவங்கள தானே தேடிட்டு இருக்காங்க, அப்போ அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுறாங்க போல, பட் எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, நம்மளுடைய கவுண்டர் அட்டாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். ஸோ இதோட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எண்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோட்லேருந்து ஒரே அட்டாக் தான், டிஷ்யூம் தான், அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இப்போ தான் ஆட்டை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. போக போக அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நான் உங்களை அடுத்த வீடியோலேருந்து பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.